بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த நேரத்தில் எனக்கு முஹர்ரம் மாதமும் இந்த மாதத்தில் பெற வேண்டிய படிப்பினைகள் சம்பந்தமாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் அறியாமையினால் முஸ்லிம்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய தவறான சில செயல்பாடுகள் சம்பந்தமாகவும் மூட பழக்க வழக்கங்கள் சம்பந்தமாகவும் சுட்டிக்காட்டி இந்த மாதத்தினுடைய முஹர்ரம் மாதத்தினுடைய புனிதத்தை, மகத்துவத்தை, நன்மையை பெறக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் எல்லாம் அதில் சொல்லப்பட்ட சில சம்பவங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அறிவுரைகள் சம்பந்தமாக இதில் நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று 11ஆம் தேதி 9வது மாதம் 18வது வருடம் கடந்த செவ்வாய் மகரிபிலிருந்து முஹர்ரம் 1வது பிறை ஆரம்பமாகிறது. திங்கள்கிழமை மகரிபுக்கு பிறகு தேட வேண்டிய நாள். பிறை தென்படாத காரணத்தினால் துல்ஹஜ் மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து செவ்வாய்க்கிழமை மகரிபிலிருந்து முஹர்ரம் மாதத்தினுடைய 1வது பிறை ஆரம்பமாகிறது. அதே போல இந்த முஹர்ரம் 10வது நாள், அந்த தினத்திற்கு ஆஷூரா என்று சொல்வார்கள். ஆஷூரா என்றால் 10 என்ற அர்த்தம், தாசுஆ என்றால் 9 அர்த்தம், ஆஷூரா என்றால் 10, அதாவது 10வது எண்ணிக்கைக்கு சொல்வார்கள். யௌம ஆஷூரா என்றால் 10வது நாள் என்று அர்த்தம். இந்த 10வது நாள் குறித்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். வணக்க வழிபாடுகள் கூட ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்துருக்கிறாங்க. அப்போ இந்த ஆஷூரா தினத்தை பற்றியும் முஹர்ரம் மாதத்தை பற்றியும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் கூறிய விஷயங்கள் எவை? முஸ்லிம்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இஸ்லாத்திலே இருக்கிறதா என்ற ஒரு ஒப்பீடோடு இந்த உரையை நான் அமைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவதாக 9வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்து 12 மாதங்களாகத்தான் அல்லாஹ் அமைத்ததாக சுட்டி காட்டுகிறான். மாதத்தினுடைய எண்ணிக்கை இருக்கு பாருங்க, நாம 12 என்று இந்த காலத்தில் வச்சிருக்கிறோம். அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லி காட்டுறான். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 அப்படின்றான்ல. அப்போ இந்த 12 மாதங்கள் கணக்கிடக்கூடியது மக்கள் எல்லாம் பின்னாடி தான் தீர்மானிக்கிறாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் கூட 12 மாதங்களா இருந்தது. ஆனால் இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம்பூமி படைத்த நாட்கள் முதலா என்ன செய்யறான்? இதை திருமறை குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். மின்ஹா அர்பாத்துன் ஹுருமுன். இந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் புனிதமிக்கவை ஆகும் அப்படின்றான்ல. புனிதமான மாதம் எத்தனை? 12 மாதங்கள்ல 4 மாதம் புனிதம் என்று அல்லாஹ் 9:36 சொல்லிட்டு, ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ فَلَا تَظْلِمُوا فِيهِنَّ أَنفُسَكُمْ. இதுதான் நிலையான மார்க்கமாகும். எனவே இந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் இழைத்து விட வேண்டாம், அப்படின்னு அநீதி இழைத்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அப்போ இந்த 12 மாதங்கள்ல 4 மாதம் புனிதம். இந்த 4 மாதம் புனிதம்னா என்னன்னு கேட்டா, அது அநியாயமான காரியங்கள் இழைத்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி
அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதை வந்து இந்த ஜாஹிலியத்தில் இருந்தாங்கல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி ஜாஹிலியத்தில் அறியாமை கால மக்கள், அவங்க கூட இந்த 4 மாசத்தை புனிதமாக கருதுனாங்க. முஸ்லிம்கள் இந்த இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கருதுறது வேற. ஜாஹிலியத்தில் இருக்கக்கூடிய அறியாமை கால சமுதாய மக்கள் கூட இந்த 4 மாதத்தை புனிதமாக கருதுனாங்க. அந்த 4 மாதத்தில் போரிட மாட்டாங்க, யாரும் கொலை செய்ய மாட்டாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு சம்பந்தமான சம்பவம் கூட நீங்கள் புகாரில பார்க்கலாம். அவரை கொல்வதற்கு எதிரிகள் திட்டம் திட்டுவார்கள், புனித மாதமாக இருக்கிறதுனால் கொல்ல மாட்டார்கள். இதெல்லாம் நம்ம ஹதீஸ்கள்லயே அவங்களுடைய ஜாஹிலியத்தில் இருக்கக்கூடிய அறியாமை கால மக்களுடைய நல்ல கேரக்டர்களாக இருந்த ஒரு விஷயத்தை கூட இது சொல்லலாம். 4 மாதத்தை அவர்கள் புனித மாதமாக கருதுவார்கள், அதில் போரிட மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அது 4 மாதம் புனிதம் என்று சுட்டி காட்டுறான். ஏன்னு கேட்டால் ஒரு 12 மாதங்களும் போராய் இருந்தது என்றால் எதுவுமே நடமாட முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாது, ஒரு ஊருக்கு பயணம் செய்ய முடியாது. 4 மாதங்கள் புனிதமானது, யாரும் போரிட மாட்டார்கள் என்றால் தைரியமாக பயணம் அந்த 4 மாதத்தில் செய்ய முடியும் என்ற ஒரு அடிப்படையும் இதில் மனிதர்களுடைய அமைதியும் அடங்கி இருக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அந்த 4 எது, 4 மாதம் எதுன்றது ஹதீஸ்ல புகாரியில 3197வது ஹதீஸ்ல பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீளமான ஹதீஸ்ல, அஸ்ஸனத்து இஸ்னா அஷர ஷஹரன் மின்ஹா அர்பாத்துன் ஹுர்முன், ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் ஆகும், அதுல 4 என்னது புனிதமான மாதங்களா இருக்கிறது. 12 ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள், அதுல 4 மாதங்கள் புனிதம் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சலாசத்துன் முத்தவாலியாத், 3 மாதங்கள் எதுன்னு கேட்டா தொடர்ச்சியா வரும், ஒரு மாதம் இடையில இருக்கும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். எந்த 3 அப்படின்னு கேட்டா தல் காததி வதல் ஹிஜ்ஜதி வல் முஹர்ரம், அதாவது துல்காதா மாதம் 1வது, துல்காதா என்ற மாதம் புனிதமான மாதம், வதல் ஹிஜ்ஜதி அதாவது துல் ஹஜ் மாதம், நம்ம ஹஜ் பெருநாள் கொண்டாடினோமே அந்த மாசம், இதற்கு முந்தைய மாசம் முஹர்ரத்துக்கு முன்னாடி, துல் ஹஜ் முன்னாடி உள்ளது புனிதமானது. அதே மாதிரி வல் முஹர்ரம், நாம இப்ப இருக்கிறோமே முஹர்ரம் மாசம், இது புனிதமிக்க மாதம். வ ரஜப், ரஜப் மாசம் புனிதமானதுன்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. அப்போ ஆக 12 மாதங்கள்ல துல் காதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்கள் புனிதமிக்க மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதே மாதிரி ஹதீஸ்ல சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம், இது எந்த மாதிரி வார்த்தையோட சொல்லி ரசூலுல்லாஹ் இதை சிறப்பிச்சு சொல்றாங்கன்றத பார்க்கலாம். அஃதலு சியாமி பாத ரமதான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் வ அஃதலு ஸலாத்தி பாதல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல், அதாவது ரமலான் மாதத்திற்கு பிறகு, ரமலான் மாதத்திற்கு அடுத்து பிறகு இருக்கக்கூடிய மாதத்தில சிறப்பான மாதம் என்றால் அது அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதமாகுன்றாங்க. முஹர்ரம் மாதத்தை எப்படி குறிப்பிடுறாங்க, ரமலான் மாதத்திற்கு பிறகு ஒரு சிறப்பான மாதம் இருக்கிறது என்றால், மிகச் சிறப்பான மாதம் இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் ஆகும் அப்படின்றாங்க. அது மாசத்துக்கே பேர் எப்படி சொல்றாங்கன்னா ஷஹருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம் என்ற ரசூலுல்லாஹ் முஹர்ரம் மாசத்தை குறிப்பிடுறாங்க. சொல்லிட்டு அஃதலு ஸலாத்தி பாதல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல், கடமையான தொழுகைக்கு பிறகு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தொழுகை என்பது இரவு தொழுகை ஆகும் அப்படின்றாங்க. 2 விஷயத்தை சொல்றாங்க. இதுல முஹர்ரம் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சிறப்புகள் இவைதான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 12 மாதத்துல 4 மாசம் சிறப்புன்றான், ரசூலுல்லாஹ் 12 மாதங்கள்ல 4 மாசம் புனிதமானதுன்றாங்க, அல்லாஹ்வும் புனிதன்றான், ரசூலுல்லாஹ்வும் புனிதன்றாங்க. அந்த 4 எதுன்றதையும் குறிப்பிட்டு காட்டுறாங்க, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இதுதான் முஹர்ரம் சம்பந்தமாக வந்த சிறப்பு. இன்னும் சில சம்பவங்கள் இருக்கு, அதை நான் பின்னாடி சொல்றேன். அப்போ இந்த முஹர்ரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டப்பட்ட புனிதமான மாதமாக சொல்லப்பட்ட மாதமாகும். இதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். 2வது என்னன்னு கேட்டா, இதுல வரக்கூடிய ஆஷுரா நாள் இருக்குல்ல, 10வது நாள், முஹர்ரம் மாசத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ 10வது நாள் வரும்ல, ஒவ்வொரு மாதத்திலையும் 10வது நாள் வர்ற மாதிரி முஹர்ரத்திலையும் 10வது நாள் வரும். இப்போ எண்ணி சொல்றதா இருந்தா வெள்ளிக்கிழமை வருது பாருங்க, இப்போ செவ்வாய் மகரிப்ல இருந்து முஹர்ரம் 1ன்னு சொன்னா
வெள்ளிக்கிழமை வந்து முஹர்ரம் என்ன செய்யுது, 10வது நாள் வருது. இந்த முஹர்ரம் 10வது நாளுக்கு நிறைய சிறப்புகள் இஸ்லாத்தில் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது சம்பந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில வந்து பயான்கள் என்ற பெயரில் வேற வேற அமைப்புகள் என்ன செய்கிறாங்க, அவங்க ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த முஹர்ரம் 10 குறித்து, ஆஷூரா என்ற தினம் சொல்லக்கூடிய அந்த நாளை குறித்து நிறைய கதைகளை விடுறாங்க. மக்கள் மத்தியில் நிறைய பொய்யான விஷயங்களை சொல்றாங்க. அதையும் இந்த இடத்துல சுட்டி காட்டி விட்டு உண்மையான செய்திகள் பக்கம் நான் வர்றேன். என்ன கதையெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த முஹர்ரம் 10ல் எப்படிலாம் சொல்றாங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கார்ல, அல்லாஹ் சொர்க்கத்தில் தங்க வச்சிருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய துணைவியார் ஹவ்வாவையும் சொர்க்கத்தில் தங்க வச்சிருந்தான். விரும்பியதை சாப்பிடுங்க, குலாமின்ஹா ரகதன் ஹைது ஷியதுமா ஃபலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகுனா மினல் ஸாலிமீன். விரும்பியதை சாப்பிடுங்கள், ஆனால் இந்த மரத்தை நெருங்கக்கூடாது. மரத்தை நெருங்கினா அநியாயக்காரர்களாக ஆகி விடுவீர்கள் அல்லாஹ் சொன்னான். ஷைத்தானுடைய வசவசா என்ற அந்த தீய எண்ணத்தின் காரணமாக அவர்கள் ஷைத்தானுக்கு வசப்பட்டு அந்த மரத்தை நெருங்கி சாப்பிட்டு குற்றவாளிகளாக மாறி வானத்திலிருந்து அல்லாஹ் பூமிக்கு இறக்கி விட்டான் ஆதமையும் ஹவ்வாவையும். அப்போ பூமிக்கு வந்த பிறகு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கோரினார்கள். அல்லாவே பாவ மன்னிப்பு கற்றுக் கொடுத்த அந்த பாவ மன்னிப்பு அவங்க கேட்டாங்க. என்ன துவா? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து கொண்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ எங்களுக்கு அருள் புரியவில்லை என்றால், எங்களுக்கு மன்னிக்கவில்லை என்றால், லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தா. அவங்க கேட்டாங்க, அல்லாஹ் மன்னிச்சான். இது குர்ஆன்ல இருக்கு. ஆனா இது இட்டுக்கட்டப்பட்ட வேற செய்திகள்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து அர்ஷில உன்னுடைய சிம்மாசனத்துல முகமது ரசூல்லான்னு எழுதி இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன், அந்த முகமதுடைய பொருட்டால் நான் கேட்கிறேன், மன்னிச்சிரியா? ஏன்னா இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை சொல்லுவாங்க, அதுக்கு ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி வேற என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹவ்வாவுக்கு மன்னித்தான்ல அல்லாஹ் பாவ மன்னிப்ப, இது முஹர்ரம் 10ல் நடந்துச்சு, ஆஷுரா நாளில் நடந்துச்சு என்று அப்படியே பள்ளிவாசல்கள் என்ன செய்யறாங்க, அப்படியே விட்டடிக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆகையினால் இப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் பாவ மன்னிப்பு சுரக்கல கற்றுக் கொடுத்தான்னு குர்ஆன்ல இருக்கு, பாவ மன்னிப்பு கேட்டாங்கன்னு குர்ஆன்ல இருக்கு, அல்லாஹ் மன்னித்தான் என்று இருக்கிறது. அதுதான் என்ன செய்யணும், நம்ம நிப்பாட்டி கொள்ளணுமே தவிர முஹர்ரம் 10ல் நடந்துச்சு என்று என்ன செய்யக்கூடாது, நாம கூடுதலாக பொய்யாக சொல்லக்கூடாது என்பதை முஹர்ரம் 10ல் சிறப்பு சேர்க்கிறாங்களாம். ஆஷுரா தினத்துக்கு சிறப்பு சேர்க்கிறேன் என்ற பெயர்ல இப்படி அடித்து விடுகிறார்கள். இரண்டாவது, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொர்க்க பெருவாழ்வு இந்த முஹர்ரம் 10ல் கிடைச்சது என்று, நபிமார்களுக்கெல்லாம் சொர்க்க வாழ்வு கிடைச்சிரும், அது என்ன முஹர்ரம் 10 இப்படி சொல்றத பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணார்ல, 950 ஆண்டு காலம் அவங்களுடைய மத்தியில தங்கி பிரச்சாரம் செய்தார். ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் ஏத்துக்கிட்டாங்க. அவருடைய நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, அவருடைய பையன் கூட என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. சொற்பமான நபர்கள் கப்பல்ல ஏறினாங்க. அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை இறக்கி தண்ணீரை கொப்பளிக்க செய்து அவர்களை தண்ணீரால் அழிச்சான். அவங்க நாசமாயிட்டாங்கல்ல. இந்த கப்பல் வந்து கடைசியா எங்க போய் தங்கும், ஜூதி மலையில போய் தங்கும். இஸ்தவத் அலல் ஜூதிய, அல்லாஹ் சொல்றான் ஜூதி மலையின் மீது அது தங்கி விட்டதுன்றான் அல்லாஹ். இது ஒரு சான்றாக கூட நம்ம இன்றைய காலத்தில் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். இது 6 மாசம் இங்க அங்கன்னு சொல்லி அலைஞ்சு ஜூதி மலையில போய் முஹர்ரம் 10ல் உட்கார்ந்துச்சு அப்படின்ற மாதிரி என்ன செய்யாங்க, அந்த முஹர்ரம் 10க்கு சிறப்பு சேர்க்கிறேன் என்ற பேர்ல முஹர்ரம் 10ல் தான் என்ன ஆச்சா, அது கப்பல் போய் தங்கியதுன்ற மாதிரி சொல்கிறார்கள். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கார்ல, அவர் வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலீலுல்லாவாக ஆக்கினான். அல்லாஹ் என்ன செஞ்சான், அவரை வந்து அல்லாஹ்வுடைய உற்ற தோழர் என்ற மாதிரி ஆக்கினான் அல்லாஹ். அந்த ஹலீலாக ஏற்றனால வந்து முஹர்ரம் 10. இத்தஹதல்லாஹு இப்ராஹிம் ஹலீலா இருக்குல்ல, அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற தோழனா ஆக்கி கொண்டான் இருக்குல்ல, அப்ப உற்ற தோழன் ஆக்குனது முஹர்ரம் 10. அதே மாதிரி நம்ரூத் என்ற மன்னன், நம்ரூத்தின் பேரே கிடையாது, இவங்க உருவாக்கிட்டது. நம்ரூத் என்ற மன்னன் வந்து நெருப்பு குண்டத்தை உருவாக்கி நெருப்புல போட்டு அவரை காப்பாத்துற நாள் முஹர்ரம் 10. நெருப்புல இருக்குது, பேர்லாம் கிடையாது. நம்ரூத் என்ற பேர்லாம் ஹதீஸ்கள்ல குர்ஆன்ல எல்லாம் எங்கேயுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லவே இல்லை. அப்போ இதுவும் என்ன செய்யறாங்க, முஹர்ரம் 10ல் நடந்ததாக பொய்யாக விட்டடிக்கிறார்கள். அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இழந்த ஆட்சி அவருக்கு கிடைச்சது எப்போவா, முஹர்ரம் 10ல் கிடைச்சது
என்று பொய்யா எப்போ அவருக்கு ஆட்சி இழந்து எப்போ வந்துச்சுன்ற எந்த ஆதாரமும் கிடையாது. அதுவும் முஹர்ரம் 10 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி என்ன செய்யறான் அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். இன்னி மஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். எல்லாம் எனக்கு ரொம்ப துன்பத்திற்கு மேல் துன்பம் நேர்ந்து விட்டது அல்லாஹ், நீயோ கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறாய் என்று அவர் கேட்டார். இப்போ நோயில அவர் பீடிக்கப்பட்டதும் அல்லாஹ் கிட்ட அவர் துவா கேட்டதும் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு குணமளித்தது குர்ஆன்ல இருக்கு. அது சம்பந்தமா நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்லாம் சொல்லுவாங்க. அவருடைய உடம்புல புழு பூச்சி இருந்துச்சான், அது கீழே விழுந்துருச்சான், வியாதியில நோயினால கீழே விழுந்த திருப்பி எடுத்து இன்னும் கொஞ்சம் தோல்ல அவர் விட்டுக்கிட்டாராம். இன்னும் சாப்பிடு, ஏங்க எப்படி விட்டீங்கன்னு கேட்டா, அது எவ்வளவு நாள் எனக்கு அந்த நோய் நல்லா எழுதி வச்சிருக்கான், அவ்வளவு நாள் புழு சாப்பிடட்டும்னு சொல்லி அவர் சொன்னாராம். இப்படி எல்லாம் பொய்யான செய்திகள்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தொடர்புபடுத்தி சொல்லக்கூடிய ஒரு செய்தியில் என்னன்னு கேட்டா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் முஹர்ரம் 10 குணமாச்சு என்ற மாதிரி இல்லாத ஆதாரம் இல்லாத செய்தியை முஹர்ரம் 10க்கு சிறப்பு ஊட்டுகிறோம் என்ற பேர்ல சொல்றத பார்க்கிறோம். அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தவறு செய்து விட்டு ஒரு குற்றவாளி ஆன பிறகு என்ன செய்யறாரு, அல்லாஹ் இடத்துல கோபித்து கொண்டு ஒரு கப்பல்ல போவாரு. கப்பல் நகராது, ஒருத்தர் கீழே குதிச்சா தான் கப்பல் நகரும் என்று வரும்பொழுது சீட்டு குலுக்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கீழே வரும்பொழுது மீன் முழுங்கி விடும். மீனுக்கு உள்ள போயிட்ட பிறகு என்ன செய்வாரு, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளானவரா அவர் ஆகிட்ட பிறகு லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீதான் பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரர்கள் ஒருவன் சொல்லி அல்லாஹ் கிட்ட திருப்பி திருப்பி கேட்பாரு. இதற்கு பிறகு அல்லாஹ் அவரை காப்பாத்தி மீன் வயிற்றிலிருந்து காப்பாத்துவான். இப்படி அவரை காப்பாத்தின நாள் முஹர்ரம் 10. காப்பாத்தினு சொல்லிட்டு போயிட வேண்டியது, நீ ஏன் இல்லாத சிறப்பு சேர்க்கிறேன் என்ற பேர்ல இப்படி சொல்லுகிறார்கள். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் யகூதிகள் யூதர்களால் கொலை செய்ய திட்டமிடப்பட்டார். கொலை செய்ய வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவரை உயர்த்தி விட்டான். வானம் அளவுக்கு தன்னளவில் அல்லாஹ் உயர்த்தி இன்றளவுக்கு அவர் வான உலகத்தில் தான் இருக்கிறார். மறுமை நாளுக்கு நெருக்கத்தில் அல்லாஹ் அவரை கொண்டு வருவான் இறக்குவான்றதுலாம் ஹதீஸ்கள்ல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சுட்டி காட்டுற ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம். இது ஆள் மாறாட்டம் ஏற்பட்டுச்சு இல்லங்க, ஒருத்தர் மாத்தி கொண்டுட்டாங்கல்ல, அல்லாஹ் உயர்த்தினான் இல்லையா. இப்படி அல்லாஹ் காப்பாற்ற நாள் முஹர்ரம் 10 ஆஷுரா நாள் என்ற மாதிரி இப்படி நிறைய நபிமார்களை தொடர்புபடுத்தி நபிமார்களுடைய சம்பவங்களை தொடர்புபடுத்தி நல்ல வரலாறுகளை எல்லாம் தொடர்புபடுத்தி இந்த சம்பவங்கள் எல்லாம் முஹர்ரம் 10 நடந்ததாக இப்படி பயான்கள் என்ன செய்யறாங்க, சுன்னத் ஜமாத் போன்ற பயான்கள் எல்லாம் இப்படி இட்டுக்கட்டப்பட்ட அந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தியில கூட இதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி செய்திகளை எல்லாம் மக்கள் மத்தியில் சொல்றதை பார்க்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது. முஹர்ரம் 10 அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் கூறிய விஷயங்களை மட்டும்தான் கூற வேண்டும் என்பதை இதுல முதலாவதா சொல்லிக் கொள்றேன். அடுத்ததா ஹதீஸ்கள்ல இருக்கிறத வரும். முதலாவதாக இஸ்லாத்துல சொல்லப்பட்ட விஷயத்த சொல்லிட்டேன். இஸ்லாத்துல 12 மாதங்கள்ல 4 மாதம் சிறப்பு. 4 மாதத்துல முஹர்ரம் மாசமும் ஒண்ணு. அதுல அல்லாஹ் சிறப்பான மாதமாக புனித மாதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல நோன்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அடுத்து வர்றேன். அப்போ இந்த அடிப்படையில் தான் நம்ம நிப்பாட்டணும் தவிர இதை தாண்டி இந்த மாதிரி செய்திகள் பொய்யான செய்திகள்லாம் சொல்லக்கூடாது என்பது இது ஒரு வகை.